கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் எங்கேயுமே எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எலெக்ஷன் 2026 வரப்போகுது. 2026 வரும்பொழுது நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா 6 கோடிக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் உடைய ஃப்ரெஷ் லிஸ்ட்டை உள்ள கொண்டு வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டு எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையோ அதை மட்டும் செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை தான் அவர் குறிப்பிடுறார். இன்ஃபேக்ட் நேத்து அவர் ரிலீஸ் பண்ண வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காரு என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும், பிஎல்ஓனா யாரு, அவங்க பெயர் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கும், அவங்க நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கோம்னு மைக்ரோ லெவல்ல அவர் வந்து கைட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவிக்கே எங்கேயுமே வேணான்னு சொல்லல. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் 1950 படி செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 படி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரிவிஷன் வேணான்னு சொல்லல. ஆனால் குறுகிய காலத்துல பண்ணும் பொழுது மக்கள் இடையூறு ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுனால, மக்களுக்கு இது கடினமா இருக்குன்றதுனால, பல ஜெனுவின் ஓட்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த நேரத்துல அதை எதிர்க்காங்கன்றது தான் பாயிண்ட். அதுக்காக இப்போ போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் ரைட் ஸ்டாண்ட். எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல. ஆனா எஸ்ஐஆர்ல மாற்றங்களை கொண்டு வராம குறுகிய காலத்துல கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு இடையூறு கொடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னைக்குமே ஒரு கட்சி எதிர்க்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்க்கும் பொழுது அந்த சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், அதாவது டிவிக்கே சொன்ன மாதிரி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி டீசன்ட் கிரிட்டிசிசம் சொல்லி எதிர்க்கணும். ஆனால் பல கட்சிகள் அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லாம எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது மக்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் மேல ஹோப் லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா ஜனநாயகமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான், ஜனநாயகமே ஸ்டாச்சுரரி ரைட் ஆஃப் ஓட்னால தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா எலெக்ஷன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போகக்கூடாது. அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்லி அதுக்கான பல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கலாமே தவிர எஸ்ஐஆரே எதிர்ப்பேன். தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கிளியரா என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்,